சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். காலை பொழுதில் உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் வந்து வெள்ளரிக்கு தண்ணி பச்சிக்கிட்டு இருக்காங்க. காலையில் வந்து 5:30க்கெலாம் வந்துட்டாப்புல ஆள். நம்ம வந்து காலை டீ குடிச்சிட்டு அப்படியே அண்ணனுக்கும் வாங்கிட்டு வந்துட்டோம். வாடா அண்ணன் டீ குடிப்போம். விவசாயத்தில் பார்த்திங்கன்னா காலம் நேரம் வெயில் மழை இதெல்லாம் பார்க்காம வேலை பார்க்கணும். பார்த்திங்கன்னா இவர் தான் நம்ம அண்ணன், முழு நேர விவசாயி, நம்ம பகுதி நேர விவசாயி. எனக்கு இப்போ எத்தனை மணிக்கு நான் அந்த ஒரு 5:30 கூட வந்து சொல்லவே இல்லை, சொல்லாமே வந்துட்டேன். இங்கே தான் நல்லா தூங்குனியா? இதை பிடிச்சி விட்டு அந்த கப்பை பிடி. பார்த்தீங்கன்னா டீ வந்து பார்சல் பிளாஸ்டிக் பேப்பரு அதெல்லாம் கெடுதலை தான், வேறு வழியும் இல்லை. அவங்களோட சொசைட்டி அது மாதிரி தான் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள்லாம் டீலாம் பார்சல் வாங்க போனீங்கன்னா அந்த கூசா வாளி இது மாதிரி எடுத்துகிட்டு போய் வாங்கிட்டு வாங்க. அசிங்கம் எதுக்குடா டீ வாங்க தான், சின்ன வாளி இது மாதிரி. அசிங்கம் அப்படி இப்படின்னு அதெல்லாம் சொல்லி அதெல்லாம் பார்க்காதீங்க. நம்ம ஹெல்த்து தான் நமக்கு முக்கியம். இப்போ இது குடித்தான்னு ஏகப்பட்ட பிரச்சனைன்னு சொல்கிறாங்க, கேன்சருங்கிறாங்க, கண்டதெல்லாம் சொல்கிறாங்க. அது என்னமோ உண்மையாக தான் இருக்கும். ஏன்னா பிளாஸ்டிக்கில் வந்து சூடான பொருளை ஊற்றும்போது அது ரியாக்ட் ஆகி ஏதாவது ஒரு சிக்கலை தான் கொடுக்கும் கண்டிப்பாக. அதனால் முடிஞ்ச அளவுக்கு அசிங்கம் அப்படி இப்படின்னு பார்க்காம வாளி இது மாதிரி ஏதாவது பயன்படுத்தி டீயெல்லாம் பார்சல் வாங்கி குடிங்க. டீயுமே அவ்வளோவா நிறைய குடிக்கக்கூடாதுன்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா நம்மளுடைய உணவுப் பொருட்கள்லாம் அது மாதிரி மாறிடுச்சு. அந்த காலத்தில் உள்ள உணவு முறையெல்லாம் பார்த்திங்கன்னா அதை சாப்பிட்ற சாப்பாடு பார்த்திங்கன்னா மருந்தாக இருக்கும். உடலுக்கு ஆரோக்கியம் தர்ற மாதிரி, உடலை குணப்படுத்துகிற மாதிரி, அது மாதிரி மருந்து சம்மந்தமான உணவுப் பொருட்களாக இருக்கும். இப்போல்லாம் ஏதாவது ஒரு உணவு எடுத்து சாப்பிட்டோம்னா அதுக்கு மருந்து சாப்பிட்ற மாதிரி இருக்குது. எல்லா உணவுமே அது மாதிரி வந்துடுச்சு. உணவெல்லாம் பார்த்து ஃபாஸ்ட்டு ஃபுட்டு இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் குறைவாக சாப்பிட்டுக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த இயற்கை சார்ந்த பொருட்களை வந்து சாப்பிடுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. வெயில் காலங்கள்லாம் இந்த இளநீ, நொங்கு, அப்படின்னா வெள்ளரிக்காய், தர்பூசணி இது மாதிரி வாங்கி சாப்பிடுங்க. அப்போ இருங்க, நான் உங்களுக்கு இந்த வெள்ளரி தோட்டத்தை வந்து கொஞ்சம் காமிக்கிறேன். டீ எப்படி கடை இருக்குது, கடையை மாற்றிட்டாங்க எங்கிட்டு. நேற்று திறப்புலா ஒரு டீ கடைங்க 3 இடம் மாற்றிட்டாங்க. இங்கே வச்சாங்க, அங்கே வச்சாங்க. ஆனால் அங்கனக்குள்ளே தான் ஒரு 100 மீட்டர் சரௌண்டிங்கில் 3 இடம் மாற்றிட்டாங்க. பரவாயில்ல. ஆனால் ஏதோ புதுசாக திறக்கிற மாதிரி அவ்வளோ இதாக பண்ணியிருக்காங்க. நானே ஏன் அந்த கடை என்னாச்சு? எது அந்த அது தெரில என்னன்னு. இந்த வரேன். இந்த பிளாஸ்டிக் பேப்பரு இருங்க, வெள்ளரி தோட்டத்தை காமிக்கிறேன். சொந்தங்களே பார்த்தீங்கன்னா காலை சூரியன் தங்கம் போல மிளிகின்றாப்புல. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளரி தோட்டம் பச்சை பசேல்னு அப்படியே கண்ணை பறிக்குது. ஏன்னாண்ணே இல்லை தண்ணி பிடிச்சிருக்கேன். இல்லை இங்கிட்ட வந்து இந்த பூந்தோட்டம் இருந்துச்சுல, இங்கிட்ட பிடிச்சிருக்கேன் குடத்தில். முடிச்சிட்டேன். பார்த்திங்களாங்க, இது வந்து இப்போ ஒரு ஆளுமே பாய்ச்சலாம். இப்போ 2 ஆள் எதுக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அங்கே இருக்குது வாய்க்கா, பண்ணை அடிக்கிற பார்த்தீங்களா, அதான் வாய்க்கா. தண்ணி இதுலேருந்து வருது பார்த்தீங்களா. இதில் நடந்து வரையில் வந்து கொடி ரொம்பவே டேமேஜ் ஆகுதுங்க. அப்படி இலையெல்லாம் கொஞ்சம் அப்படியே நசுங்குது. வெயிலில் வந்து ரொம்பவே ஏதோ வதங்கினாப்புல போயிடுது. அதனால் இந்த மூலையில் இங்கிட்ட கொடியில் நிற்காமல் இங்கிட்ட ஓரத்தில் நின்றுக்கிட்டு அங்கே கொடியில் நிற்க முடியாது. வாய்க்கால் நின்றுக்கிட்டானா இங்கே வந்து தண்ணி வந்து இங்கே மோதிடுச்சுன்னா நான் தண்ணி பாஞ்சிருத்துறானே அப்படின்னு சொல்லிட்டோம்னா அது வந்து அடுத்தபடியாக அடைச்சிருவாப்புல. அதனால் கொஞ்சம் நடந்து போகிறது வந்து கொஞ்சம் மிச்சமில்ல. அதனால் 2 பேரும் நான் இன்னுமே நிற்க மாட்டேன். இங்கே வீட்டில் வேலை இருக்கிறதுனால போயிடுவேன். ஏன்னாண்ணே போயிடலாம்ல. சரி பாஞ்சிருச்சு. வந்துடுச்சு. சரி அவ்வளோதாங்க. இருங்க, தண்ணி பாஞ்சு காமிக்கிறேன். பார்த்தீங்களாங்க, தண்ணி வந்துருச்சா. அங்கே இருங்க, அடைக்கிறாம இருக்கேன் ஆள். அவ்வளோதாங்க, அடைச்சிட்டேன். இப்போ அடுத்த கூட போய் இதில் மேடு குழி அப்படின்னு 2 இது இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த குழியில் தான் நாங்கள் விதை போட்டு அதோட பயிரோட வேர் இருக்கும். இந்த மேட்டில் வந்து அந்த கொடி படறதுக்காக இந்த மேடு. சரிங்க சொன்னாங்களே,
இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். வீடியோ பார்த்துருப்பீங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு விடுங்க. பிடிக்கலனா டிஸ்லைக் இருக்கும், அதை போட்டு விடுங்க. எல்லாம் பார்த்து பத்திரமா இருங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம், டாட்டா, பை பாய்ங்க.